ஸோ ஆக்சுவலி கேனத் வந்து காலையில் எந்திரிச்சு இந்த எலிஃபண்ட்டை ட்ராக் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ட்ராக் பண்ணிட்டு போகும்போது 2 கரும்பாசையும் கூட்டிட்டு இடத்துக்கு போயிருக்கிறாரு. இவருக்கு என்ன ஒரு டவுட்டா இருந்தா, ஏன் அந்த டூரிஸ்ட் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இவ்வளோ தொந்தரவு பண்ணியும் ஏன் இந்த எலிஃபண்ட் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணல, யாரையுமே எதுவுமே செய்யலைங்கிறது அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ என்னதான் விஷயம்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த போய் பார்க்க போயிருக்கிறாரு. பார்க்க போகும்போது அந்த எலிஃபண்ட் கிட்டே அவர் போயிருக்கிறார். அந்த எலிஃபண்ட் எதுவுமே செய்யல. ஒருவேளை அந்த எலிஃபண்ட் குருடா இருக்குமோ, இல்ல வந்து அதுக்கு காது கேட்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு போய் கிட்ட கிட்ட போய் பார்த்துருக்காரு. அந்த எலிஃபண்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சின்ன கண்ணை நோட் பண்றாரு. வழக்கமா எலிஃபண்ட் சார்ஜ் பண்ணும்போது அது கண்ணுகள்லாம் அப்படி ரொம்ப கோவம் ரெட் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல. அது மஸ்த்லயும் கிடையாது. அதோட பாடி வந்து இமான்சிபேட்டடும் கிடையாது. ரொம்ப வீக்காகவும் கிடையாது. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி ஜென்டில் புல். ஆனா நல்ல வயசான புல். ஏன்னா சொன்னீங்கன்னா மேல அந்த டெம்பர்ஸ் எல்லாம் சுருங்கி இருக்கு, காதெல்லாம் அப்படி நல்லா மறைஞ்சிருக்கு. ஸோ இவருக்கு வந்து ஒரு புரிய ஆரம்பிக்குது, இந்த எலிஃபண்ட் வந்து தன்னோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கரும்பாஸ் 2 பேர் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ரொம்ப போட்டு மண்டையை உடைச்சிக்காதீங்க, எங்களுக்கு புரியுது என்ன விஷயம் சொல்லிட்டு, ஏன் இந்த எலிஃபண்ட் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்கிறாரு. அது வந்து தன்னோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ வந்து அது பீஸ்ஃபுல்லா சாகணும்னு எதிர்பார்க்குது. அதனாலதான் அவங்க யாரையுமே இந்த தொல்லையும் பண்ணாம அது பாட்டுக்கு அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க பேசாம அதை விட்டுடுங்க. அது வந்து சாகணும்னா அணைக்கட்டி ரிவர்ல வந்து அதுவே தன்னை மூழ்கி செத்து போயிடும் அப்படின்றாரு. உடனே இவங்க சொன்னதை கேட்ட உடனே கிணத்துக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா அங்கிருந்து 19 மைல் தள்ளி உள்ள கூடலூருக்கு போக வேண்டியது இருந்திருக்கு. கூடலூருக்கு போகும்போது இந்த எலிஃபண்ட்டை பத்தி நினைச்சு அதுக்காக வந்து ஒரு 6 சுகர் கேன் வாங்கிட்டு வராரு. அடுத்த நாள் திரும்பி ரெஸ்க் எடுத்து அந்த இடத்துக்கு வந்து கையில ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து சுகர் கேன், ரைட் ஹேண்ட்ல ரைஃபிளும் அந்த எலிஃபண்ட் கிட்டே வராரு. இது ரொம்ப ஃபூலிஷான விஷயம். ஆனா அந்த எலிஃபண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெசிஸ்டண்டா இருக்கு, ரொம்ப நர்வஸ் ஆச்சு. ட்ரங்க் எல்லாம் அப்படியே கத்தியெல்லாம் காட்டுது. பட் கிணத்து கொஞ்சம் கொஞ்சமா பொசிஷனா கிட்ட போறாரு. உடனே அது ஒண்ணுமே செய்யாம இவர் அந்த சுகர் கேன் அது கிட்ட கொடுக்குறாரு. அந்த சுகர் கேன் அப்படியே அது அந்த ட்ரங்க்ல வாங்கி அப்படியே சாப்பிட்டுருது. திருப்பி 2வது சுகர் கேன் கொடுக்குறாரு, சாப்பிடுது. 6 சுகர் கேன் அப்படியே சாப்பிடுது. இந்த கரும்பாஸ் 2 பேரும் அது கிட்டே போல. இவர் தான் போய் அந்த சுகர் கேன் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஒரு அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து மலருது.